ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 10th சாப்டர் டெப்ரிஷியேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு ஃபேக்டர்ஸை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். டெப்ரிசியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் depreciable asset capital expenditure. இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன். டெப்ரிஷியேஷன்றது எதில்? டெப்ரிஷியபிள் அசட்டில் மட்டும்தான். இட் இஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டு த ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓவர் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட். இப்போது இந்த ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் த allocation of cost பாருங்க, for the expenses allotmentல capital expenditureனா ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் ஒரு மெஷினரி வாங்குறாங்க. ஒன் டைம் லார்ஜ் சைஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் வாங்குறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரெவின்யூ ஓவர் எ லாங்கர் பீரியட் பை டெய்லி பிஸ்னஸ் ஆப்ரேஷன். அந்த மெஷினரி வாங்கிறதுனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் நடக்குது, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது மூலிமா ரெவின்யூ வருது பிஸ்னஸுக்கு. அது ஒரு லாங்கர் பீரியட், இப்போ 5 years 10 years அது மாதிரி டே டு டே ஆப்ரேஷனில் லாங்கர் பீரியடாக ரெவின்யூ வருது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஆனால் அது ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவும் ஆர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓவர் தி யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட்டுக்கும் அது நடைபெறுது அப்படின்றாங்க. இப்போ ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 lakhs கொடுத்து மிஷினரி வாங்குகிறாங்க. இந்த ரெவின்யூ கொடுக்கும்போது அதில் ரிப்பேர் சார்ஜஸோ இல்லை டெப்ரிஷியேஷன் ஆகுதுல வருஷம் இதெல்லாம் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம், நாட் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெப்ரிஷியேஷனை டெபிட் சைடு போடுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் நாட் த ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவேஷன். இது அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் ப்ராசஸ் தானே தவிர நாட் த ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவேஷன். அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸோ இல்லை ஃபோர்காஸ்டிங் த கம்பெனி பர்ஃபார்மன்ஸோ டெப்ரிஷியேஷனுடைய நோக்கம் இல்லை, அந்த ப்ராசஸ் கிடையாது. பிஸ்னஸ் அதோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. ஆனால் காஸ்ட் அலோகேஷன், எவ்வளோ ஃபிக்ஸட் அசட்லேருந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வெளியே வருது, அது எவ்வளோ வருஷத்துக்கு ரெவின்யூ கொடுக்குது, அதில் தேய்மானம் எவ்வளோ ஆகுது, டெப்ரிஷியேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்ற காஸ்ட் ஆஃப் வேல்யூவேஷன் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்ல, இட் இஸ் எ டிகிரீஸ் இன் த புக் வேல்யூ ஆஃப் த அசட் நாட் த மார்க்கெட் வேல்யூ. புக்கு வேல்யூவில் தான் அந்த மெஷினரியோடைய வேல்யூ கம்மியாகினே போதை தவிர மார்க்கெட் வேல்யூவில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Then it is a gradual and continuous decrease in the book value of asset over its useful life. கிராஜுவல்னா என்ன? ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அப்படியே மீடியமாக ஆனால் கண்டினியூஸ் டிகிரிஸ் இருந்துகிட்டே இருக்கும் அசட்டோடைய வேல்யூ டிகிரிஸில். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் calculated only for tangible depreciable fixed asset. Depreciation is not provided on the intangible and wasting assets. இந்த டெப்ரிசியேஷன்றது டேஞ்சிபிள் அசட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர இன்டான்ஜிபிள் அசட்லையும் கிடையாது, வேஸ்டிங் அசட்லேயும் இல்லை. இன்டான்ஜிபிள் அசட்னா என்ன? எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் இதெல்லாம் intangible assets, not able to see or touch or physical shape அதுக்கு கிடையாது. சரியா? ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது தான். இப்போ குட்வில்னால் குட் நேம் ஃப்ரம் த கஸ்டமர். இப்போ ஒரு கம்பெனி ப்ராடக்ட் இருக்குன்னா அது மக்கள்கிட்ட ஒரு நற்பெயர், நல்ல பேர் வாங்கியிருக்கு, நிறைய கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டே டு டே லைஃப் பேஸ்ட்டுன்னா நம்ம அந்த கிராசரி லிஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்டு தான் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஷாம்பு, அந்த கோகோனட் ஆயில், அது மாதிரி நிறைய பப்ளிக் கிட்ட
ஒரு குட்வில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறதுல அதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட்டில் வரும். அதுக்கெல்லாம் டெப்ரிஷியேஷன் கிடையாது. அதே மாதிரி பேட்டன்ஸ்னால் என்னென்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் லைக் என்ஜினாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் மேக்கிங்காக இருக்கட்டும், மெடிசன் இன்வென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதிலலாம் வந்து அந்த பேட்டன்ஸ் அப்படின்னா வந்து காப்புரிமைன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து அந்த பேட்டன்ஸ் அப்படின்றது பாதுகாக்குது. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மெடிசன்ஸ் யார் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, என்ஜின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பேட்டன்ஸ் அதுக்கு தனியாக ஒரு வேல்யூ போட்டுருவாங்க அக்கௌண்டிங் டேர்ம்ஸில். அதுக்கெல்லாம் டெப்ரிஷியேஷன் கிடையாது. அதே மாதிரி காப்பிரைட்ஸ்னால் இட் ப்ரொடெக்ட்ஸ் ஒரிஜினல் ஆர்டிஸ்டிக் லிட்ரரி ஒர்க் லைக் சாங்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும். இப்போ சினிமா சாங்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை புக்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா ஆத்தரு, அந்த சாங்ஸையோ இல்லை அந்த புக்கையோ இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்க காப்பிரைட்ஸ் கொடுக்குறது பதிப்புரிமைன்னு சொல்லுவாங்க. ரைட்ஸ் இருக்குது. அதுக்கும் வந்து டெப்ரிஷியேஷன் வந்து கிடையாது. தென் ட்ரேடு மார்க்னால் இட் ப்ரொடெக்ட்ஸ் த நேம்ஸ், ஷார்ட் ஸ்லோகன்ஸ், லோகோஸ். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இதோடைய வந்து லோகோவோ ஷார்ட் ஸ்லோகன்ஸோ அதெல்லாம் வந்து இந்த ட்ரேடு மார்க்குன்றது ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுவும் இன்டான்ஜிபிள் அசெட்டில் தான் வரும். இதுக்கும் டெப்ரிஷியேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வேஸ்டிங் அசெட்ஸ்னால் என்னென்னா ஆயில், இது வந்து ஆயில், கோல் இதெல்லாம் வந்து வேஸ்டிங் அசெட்ஸ். அதுக்கும் டெப்ரிஷியேஷன்ன்றது கிடையாது. allocation of acquisition of cost of natural resources such as mineral deposits, ஆயிலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கோல், டிம்பர், இதெல்லாம் இந்த டெப்ளேஷன் சொல்லுவாங்க. allocation of acquisition of cost of intangible fixed assetsனால் என்னென்ன குட்வில், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட் மார்க்ஸ் அண்ட் intellectual property rights is called amortization. இதுக்கெல்லாம் பேர் டெப்ரிஷியேஷன் கிடையாது, ஆனால் amortization சொல்லுவாங்க. தென் அடுத்த டாபிக் வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் டு ப்ரொவைடட் ஆன் எ ஃபிக்ஸட் அசெட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட். ஃபேக்டர்ஸ்னால் என்ன, காரணிகள். ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஆக்சுவல் காஸ்ட் மீன்ஸ் த அமௌண்ட் இன்கர்ட் இன் அக்வயரிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த அசெட். இட் இஸ் த அக்விசிஷன் ஆஃப் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட்னா என்ன, இப்போ ஒரு மெஷினரி வாங்குறாங்கன்னா 10 lakhsன்னு கொடுத்து வாங்குறாங்கன்னா அது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா, அது போய் வாங்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரியா? அதை தான் இங்கே ஆக்சுவல் காஸ்ட். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் த அசெட் டு பிரிங் த அசெட் to present condition and location. It is all incidental expenses incurred till it is put into use. அந்த மெஷினரி எடுத்துன்னு வந்து யூஸ் ஃபேக்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன செலவோ அதெல்லாம் ஆக்சுவல் காஸ்ட்டில் ஆட் ஆகிடும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த அசெட், ஃப்ரைட்டு, லோடிங் சார்ஜு, அன்லோடிங் சார்ஜு, எரெக்ஷன் காஸ்ட்டு, செட்டிங் அப் காஸ்ட்டு, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ட்ரையல் ரன் இன்க்ளூட் இன் த காஸ்ட் ஆஃப் த அசெட். பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோமோ. இப்போ ஃப்ரைட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட். இப்போது ஒரு மெஷினரியோ பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய மிஷினரிலாம் எடுத்துன்னு வராங்கன்னா அது கூட்ஸ் கேரிட் பை லார்ஜ் வெஹிக்கலில் தான் எடுத்துன்னு வர முடியும். ஸோ அந்த சார்ஜும் இந்த காஸ்ட்டில் ஆட் ஆகிடும், காஸ்ட் ஆஃப் த அசெட்டில் ஆட் ஆகிடும். அதே மாதிரி எரெக்ஷன் காஸ்ட்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாலேஷன் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ட்ரையல் ரன்னு, டெஸ்ட் ஆஃப் எ நியூ ப்ராடக்ட் டு டிஸ்கவர் ஹவு சக்ஸஸ்ஃபுல். ட்ரையல் ரன்னு ஸ்டார்டிங்கில் புது மிஷினை ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அது ஒர்க் ஆகுதா கரெக்டாக, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. இப்போ லோடிங் அன்லோடிங்னா ஏற்றுதல் சார்ஜஸ், இறக்குதல், அதுக்கப்புறமா வந்து எரெக்ஷன்னா ஃபிக்ஸேஷன், செட்டிங் அப், இது எல்லாம் சார்ஜஸும் எதில் இன்க்ளூட் ஆகுது, காஸ்ட் ஆஃப் த அசெட்டில் இன்க்ளூட் ஆகுது. If the asset is a second-hand one, the initial repair to make the asset useful is also to be taken as part of actual cost of the asset. In case asset வந்து செகண்ட் ஹேண்டாக இருந்தால் கூட அதை இனிஷியலாக வாங்கும்போது ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த காஸ்ட்டு கூட இது ஆக்சுவல் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
செகண்ட் பாயிண்ட் பாருங்க, எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட். The period for which an asset can be used in the enterprise is known as estimated useful life of an asset. எவ்வளோ காலம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிஸ்னஸில், கம்பெனியில் அப்படின்றது அந்த யூஸ்ஃபுல் லைஃப். இட் இஸ் இந்த சைடில் நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த எக்கனாமிக் லைஃப் ஆஃப் த அசட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்கலாம், மந்த்து, ஹவர்ஸாக இருக்கலாம், யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஆப்ரேஷன் மேக்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிலோமீட்டர்ஸ் இந்த கேஸ். இப்போ டாக்ஸி ட்ரக்லாம் இருக்குன்னு வச்சுங்க, எத்தனை கிலோமீட்டர் அது ஓடி இருக்குது, அதை வச்சு அதோட லைஃப்பை யூஸ்ஃபுல் லைஃப்பை கால்குலேட் பண்ணலாம். இட் கேன் பி கால்குலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீரியட் ஃபார் விச் the asset is expected to be used by the entity in a firm or units of output to be obtained by the use of the asset. And the period of time, kilometers, hoursலேயே எஸ்டிமேஷன் பண்ணலாம். In the case of intellectual property like patents, copyrights, legal life taken as their estimated useful life. Indian Companies Act பிரகாரம் 2013 as prescribed, useful life of fixed assets for the purpose of computation of depreciation. இதுக்கெல்லாம் intangible assetலாம் கிடையாது. ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் ஃபிக்ஸட் அசட்டுக்கு தான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும், கம்ப்யூட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்ஃபுல் லைஃப் ப்ரிஸ்கிரைப்ட் இன் Part C of Section 123 of for general plant and machinery and general furniture fitting are 15 years இருக்கலாம் and 10 years respectively. 15 years வந்து plant and machinery இருக்கலாம், இந்த general furniture fitting ஒரு 10 years இருக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல் லைஃப்ன்றது அதோடைய தன்மையை பொறுத்து. மெஷின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் ஒர்க் ஆகும், 10 வருஷன்றது 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கூட. ஃபர்னிச்சர்லாம் 10 வருஷன்றது ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட ஒர்க் ஆகும். அதோடைய யூசேஜ் எவ்வளோ காலம் இருக்கோ அதான் யூஸ்ஃபுல் லைஃப்னு சொல்கிறோம். தென் தேர்ட் பாயிண்டில் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் an asset. The amount which is expected to be realized at the end of the estimated useful life of an asset is known as scrap value of the asset. It is also known as residual value. In determining the scrap value, cost to be incurred for removal and the sale of assets should be deducted from the estimated gross realizable value. சொல்றாங்க. இப்போ scrap value என்ன? After the sale of an asset, at the end of its useful life, the cost of disposal, removal of assets deducted from realizable வேல்யூ. இப்போ சேல்ஸ் பண்ணிடுறாங்க, கடைசியில் கால்குலேஷன் பண்ணிகிட்டே வரும்போது டெப்ரிஷியேஷனில் இதோட வேல்யூ அவ்வளோதான், அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமேல் அதோட யூசேஜ் இல்லை, இதை வந்து திரும்பி கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஆஃப்டர் த சேல் ஆஃப் an asset, எண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்குல்ல, அதை தான் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறோம். ரிமூவல் ஆஃப் அசஸ் டிடெக்ட், அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டையும் அதுக்கப்புறம் டிஸ்போசல் அந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணணும், டிடெக்டட் ஃப்ரம் த சேல்ஸ் வேல்யூ டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் அந்த அமௌண்ட்டை தான் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறோம். தென் அதர் ஃபேக்டர்ஸில் பாருங்கள், பிசைட்ஸ் above mentioned factors, legal provisions and technological factors also determine the amount of depreciation. வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது டெப்ரிசியேஷனில்? லீகல் ப்ரொவிஷன்னா செக்ஷன் 123 சப்செக்ஷன் 1 ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 should provide depreciation for all the fixed asset, depreciable asset இல்லையா, இதெல்லாம் லீகல் ப்ரொவிஷன். ஃபிக்ஸட் அசட்டுக்கெலாம் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும், கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் இப்போ நியூ டிசைனு, டைப்பு, மாடலில் ப்ராடக்ட்ஸ் வரும்போது இட் அஃபெக்ட் த ஓல்டு மாடல் ப்ராடக்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்களேன், இந்த ஹெச்பி, லெனோவோ, டெல்லு ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்போது இந்த ஓல்டு ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக டெப்ரிசியேஷனுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்க காரணமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.